அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை மற்றும் 16, 17 அதாவது பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர் விடுமுறையின் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் வார விடுமுறை சனி மற்றும் ஞாயிறு என தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் பொங்கல் விழா கொள்வதற்காக இந்த வார விடுமுறை நாட்களே வந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு தென் மாவட்டத்தை நோக்கி செல்கின்றனர். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் என்பது ஒரு கடுமையான போக்குவரத்து சாலை ஏற்படுது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பாக இருந்து அதேபோல் ஐயஞ்சேரி ஊரப்பாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இந்த கடுமையான போக்குவரத்துகள் என்பது சென்னை திருச்சி ஜேர்சி நிலையில் வந்து கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து நடைபெறுது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கிளாம்பாக்கத்தில் வந்து பயணிகளுக்கு கூட்டம் என்பது அதிகமாக தான் வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. பள்ளி கல்லூரி விடுமுறை மற்றும் அதுபோல தொடர் விடுமுறையின் காரணமாக வார விடுமுறை என்பதன் காரணமாக பொங்கல் பண்டிகை முன்பாகவே தங்களுடைய சொந்த ஊரில் செல்வதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து என நூற்றுக்கணக்கான பேருந்துகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வருகின்றனர். பல ஆயிரக்கணக்கான பயணிகள் ஒரே நேரத்தில் கிளாம்பாக்கம். இதனால் வந்து இந்த ஜிஎஸ்டி சாலையில் மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பகுதியில் வந்து எங்கு பார்த்தாலும் மனித சாலைகளாக காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.